இயற்கையின் மிகப்பெரிய மர்மம். பர்மியூடா ட்ரையாங்கிள் பற்றி ஒரு சிறுகதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் பயணம் செய்த மாலுமிகள் இரவு நேரங்களில் ஒரு விசித்திரமான கதையை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சாதாரண கடல் பகுதி இல்லை அது. அங்கு சென்றவர்கள் ஒருபோதும் திரும்பி வரவே இல்லை. அந்த இடம் எங்கே இருக்கிறது தெரியுமா? விண்கிழக்கு கடற்கரையில் இருந்து பர்மியூடா தீவுகளை கடந்து புவர்ட்டோ ரைகோ வரை இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கும் முக்கோண வடிவ கடல் பகுதி. அதனால்தான் உலகம் இதை பர்மியூடா ட்ரையாங்கிள் என்று அழைக்கிறது. அங்கே என்ன நடந்தது? நூற்றுக்கணக்கான கப்பல்கள் திடீரென மறைந்தன. எந்த SOS சிக்னலும் இல்லை. எந்த உடைந்த பாகங்களும் கடலில் மிதக்கவில்லை. விமானங்களும் அதே கதி. மிக பிரபலமான சம்பவம் ஃப்ளைட் 1945-7 பயிற்சியில் இருந்த 5 விமானங்கள் ரேடியோவில் எங்களுக்கு எல்லா திசையும் தவறாக தெரிகிறது என்று சொன்னார்கள். பிறகு முழு குழுவோடு அமைதியாக மறைந்து போனார்கள். மக்கள் பயந்து பல கதைகள் சொன்னார்கள். காந்த விசை கப்பல்களை இழுத்து போட்டது. கடலடியில் இருந்து பெரிய கேஸ் வெடிப்பு. ஏலியன்ஸ்கள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். இது வேறு உலகத்திற்கு போகும் வாசல் என்று கூட சொன்னார்கள். அறிவியலாளர்கள் இதை ஆய்வு செய்த போது திடீர் புயல்கள் ஏற்படும். கடல் அலைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நேவிகேஷன் கருவிகள் தவறாக வேலை செய்யலாம். எனவே இது சூப்பர்நேச்சுரல் அல்ல, இயற்கையின் விளைவாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்றும் பர்மியூடா ட்ரையாங்கிள் உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இருக்கிறது. சில கதைகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் கடல் இன்னும் பல ரகசியங்களை தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது. அனைத்து மர்மங்களுக்கும் மந்திரம் காரணம் இல்லை. சில நேரங்களில் இயற்கையே மிகப்பெரிய சக்தி.